அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சிக்கு திசைக்கு ஒரு பக்கம் பிரச்சனை ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இன்றைய தினம் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியுடைய ஒவ்வொரு நிர்வாகிகள் வீட்டிலுமே NIA ரைட் அப்படின்ற ஒரு ரைட் நடந்துட்டு இருக்கு. இந்த ரைடு எதுக்கு போடுவாங்க அப்படின்னா இந்த ஆன்டி டெரரிசம் அப்படின்றதுக்காக தான் போடுவாங்க. இது ஒரு அரசியல்வாதி வீட்டில் நடக்குது அப்படின்றது வரலாற்றிலேயே இது ஒரு முக்கியமான நிகழ்வாகவே பார்க்கப்படுது. ஏன்னா பிரபாகரனுடைய பெயரால் இந்த கட்சியை வளர்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு காரணத்தினாலேயோ ஈழத்தமிழர்கள் நிறைய பேரோட நட்பு ரீதியாக இருக்காங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் இந்த ஒரு ரைடை பாத்தீங்கன்னா ஒன்றியத்திலிருந்து நேரடியாக நாம் தமிழ் கட்சி மேல போடப்பட்டிருக்கு. இந்த ஒரு விஷயத்தினால சீமான் அவர்கள் ரொம்பவே தோண்டு போயிடுவாரு அப்படின்னு அனைவருமே எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 24 வரப்போற தேர்தல் எந்த மாசம் வேணா வந்துடலாம் அப்படின்ற ஒரு நிலைமை தான் போயிட்டு இருக்கு. இதனாலேயே பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியுடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்துறதுக்காக திமுகவும் பாஜகவும் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நிறைய வேலைகளை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுல ஒன்னாதான் இந்த NIA ரைடு அப்படின்றது பார்க்கப்படுது. இந்த விஷயத்திற்காக சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ரைடுகள் அப்படின்றது எங்களுடைய நிர்வாகிகள் மேல போடக்கூடாது அப்படின்றதுனால நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருந்தாரு. அது சம்பந்தமாக நேர்லயே ஆஜராக போறாரு அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. இன்றைய தினம் ஆஜராக வேண்டியிருந்த சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா நாளை மதிய அளவுல நீதிமன்றத்தில் நேரடியாக ஆஜராக போறாரு அப்படின்னு தகவல் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வழக்குக்காக கயல்விழி தான் வாதாடுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், ஒருவேளை கயல்விழி சீமான் இதுக்கு ஆஜரானாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்றது கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.